அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் தான் அது வெட்டி எடுக்கப்பட்டதற்கு பின்பாகும் எவ்வளவு சோதனைகள். அதில் இருக்கக்கூடிய அழுக்குகளையும் அதில் இருக்கக்கூடிய துருக்களையும் நீக்கிறதுக்காக வேண்டி எவ்வளவு நெருப்புகள் கொண்டு அது வாட்டப்படுகிறது. அது அந்த சோதனைகளுக்கெல்லாம் பொறுமையாக இருக்க 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 அதனுடைய அந்தஸ்தும் அதனுடைய தரமும் உயர்ந்து கொண்டே போகிறது. எந்த விலை கொடுத்தனாலும் வாங்குறதுக்கு மனிதன் தயாராக இருக்கிறான். ஏன்? அதனுடைய சுத்தமான அந்த நிலைக்காக வேண்டி. தங்கம் என்றும் கெடுவது கிடையாது. அந்த மாதிரி தான் ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்ததற்கு பின்பாக அவனை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்குகளையும் நீக்கணும் என்பதற்காக வேண்டியே இறைவன் பலவிதமான சோதனைகளை தர்றான். ஏன்னா அவன் தங்கத்தை விட அதிகமாக சுத்தமானவன், தங்கத்தை விட அதிகமாக மதிப்பு மிக்கவன், தங்கத்தை விட அதிகமாக பாதுகாக்கப்பட வேண்டியவன், உயரிய இடத்துல வைக்கப்பட வேண்டியவன், உயரிய இடமான சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லப்படக்கூடியவன். அதற்காண்டியே இறைவன் நிறைய சோதிக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, நபி தோழர் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிப்பாங்க. ஜாமியு திர்மிதி, இப்னு மாஜா போன்ற ஹதீஸ் நூல்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்ன இளமல் ஜஸா, மகத்தான கூலி மா இளமில் பலா, மகத்தான சோதனைக்குட்பட்ட ஒரு மனுஷனுக்கு இருக்கிறது. எவ்வாறு ஒரு தங்கம் அதிகபட்ச சோதனைக்கு பின்னால் அதனுடைய தரங்கள் உயர்ந்து விடுகிறதோ, அதுபோல தான் ஒரு மனுஷன் அதிகபட்சமான சோதனையினுடைய காலத்தில் பொறுமையாக இருந்தான் என்று சொன்னால் மகத்தான கூலிக்கு அவன் சொந்தக்காரனாக ஆகிவிடுகிறான். அல்லாஹு தாலா ஒரு சமுதாயத்தை விரும்ப ஆரம்பித்து விட்டான் என்று சொன்னான், அந்த சமுதாயத்தை அல்லாஹு தாலா சோதிக்கவும் ஆரம்பிக்கிறான். ஏன்னா உயரிய இடத்துல அந்த சமுதாய மக்களை வைக்கணும் அல்லவா. யார் அந்த நேரத்தில் அந்த சோதனையை பொருந்தி கொண்டு பொறுமையாக இருக்கிறாரோ, அல்லாஹ் தன்னுடைய பொருத்தத்தை அந்த மக்களுக்கு தந்து விடுகிறான். அதாவது உயரிய இடமான சொர்க்கத்தை அந்த மக்களுக்கு தந்து விடுகிறான். யார் அதனை வெறுக்குகிறாரோ, அல்லாஹுத்தாலும் அவனை அந்த மனிதர்களை வெறுக்குகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நம்மளுக்கு ஏற்படக்கூடிய ஒவ்வொரு துன்பவியல் சம்பவங்களும், ஒவ்வொரு துன்பங்களும் துயரங்கள், இஸ்லாமிய சமுதாயத்துக்கு நிறைய துன்பவியல்கள் வருகிறது. அதில் பொறுமை காத்து இறைவனிடம் உதவி கேட்டு இருந்தோம் என்று சொன்ன உன்னதமான கூலியை இறைவன் தருவான்.